இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஜர் இன்கம் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் applicable for assessment year 2021-22 அதாவது previous year 2020-21 நம்ம ஜூன் 2021 மற்றும் டிசம்பர் 2021க்கு applicable assessment year வந்து 2021-22 so assessment year 2021 நமக்கு இப்ப applicable கிடையாது. So June 2021 examக்கும் December 2021 examக்கு applicable assessment year 2021-22. So assessment year 2021ல இருந்து என்னென்ன changes ஆயிருக்குன்றத இதுல தான் பார்க்க போறோம். So எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க assessment year 21-22னா அதுக்கான corresponding previous year 2021. So first tax rates. Tax rateஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லை. So போன வருஷம் என்ன tax rate இருந்ததோ அதே tax rate, surcharge, education cess, so எல்லாமே as same as last year. So last year என்ன இருந்ததோ அதே தான். So last year பாத்தீங்கன்னா in case of normal individual up to 2 lakh 50 nil 2 lakh 50 to 5 lakh 5%, 5 lakh to 10 lakh 20%, 10 lakh and above 30%. இது senior citizen இருந்தாங்கன்னா up to 3 lakh nil 3 lakh to 5 lakh 5%, 5 lakh to 10 lakh 20%, above 10 lakh 30%. So அதே மாதிரி super senior citizen. So senior citizenக்கும் super senior citizenக்கு difference என்னன்னா senior citizen வந்து 60 years and above. Super senior 80 years and above. So super senior ka up to 5 lakh nil, 5 lakh to 10 lakh 20%, above 10 lakh 30%. So in the rebate மத்த எல்லாமே as same as last year. So individual க்கு மட்டும் இல்ல மத்த firm company எல்லாத்துக்கும் same rate as applicable to last year. So last year என்ன இருந்ததோ அதே தான் இந்த வருஷமும். பட் புதுசா ஒரு ஆப்ஷன் இன்கம் டாக்ஸ் இந்த இயர் கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது செக்ஷன் 115 BAC. So இதுதான் நியூ செக்ஷன் இன்கம் டாக்ஸ் கொண்டுட்டு வந்தது. அதாவது இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் HUF. So இது வந்து வெறும் இண்டிவிஜுவல் அண்ட் HUF க்கு மட்டும்தான் applicable. So அவங்க either normal slab rate. So இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா up to 2 lakh 50 nil 2 lakh to 5 lakh 2 lakh 50 to 5 lakh 5 lakh to 10 lakh. So அது அவங்க ஆப்ட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் up to 2 lakh 50 nil 2 lakh 50 to 5 lakh 5%, 5 lakh to 7 lakh 50 10%, 7 lakh 50 to 10 lakh 15%, 10 lakh to 12 lakh 50 20%, 12 lakh 50 to 15 lakh 25%, and above 15 lakh 30%. So இது வந்து புதுசா கொண்டுட்டு வந்த ஒரு amendment. So individual and HUF அவங்க வந்து either normal அந்த slab யூஸ் பண்ணலாம் up to 2 lakh 50 2 lakh 50 to 5 lakh அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த slab யூஸ் பண்ணலாம். So இது வந்து பாத்தீங்கன்னா each slab 2 lakh 50 2 lakh 50 ஆட் ஆயிட்டே வருது. So இங்க பாத்தீங்கன்னா 5 lakh இங்க 7 lakh 50 10 lakh. So 2 lakh 50 2 lakh 50 ஆட் ஆகுது. அதே மாதிரி டாக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 5% ஆட் ஆயிட்டே வரும். So நில்லுல ஆரம்பிச்சு 30% வரைக்கும். So இது வந்து 2 lakh 50ல ஆரம்பிச்சு 15 lakh வரைக்கும். So இதுதான் வந்து ஆப்ஷன் அவைலபிள் டு இண்டிவிஜுவல் அண்ட் HUF. இவங்க ரெண்டு பேர் மட்டும் எய்தர் இந்த ஸ்கீம் ஆப்ட் பண்ணலாம் இல்லாட்டினா பழைய ஸ்கீம் ஆப்ட் பண்ணலாம். However, இந்த நியூ ஸ்கீம், so இந்த above ஸ்கீம் நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க இந்த ஃபாலோயிங் டிடக்ஷன்ஸ் ஆர் எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணக்கூடாது. So இப்போ இந்த நியூ ஸ்கீம், இந்த நியூ டாக்ஸ் ரேட் 115 BAC இதை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா இந்த டிடக்ஷன்ஸ் உங்களுக்கு அலௌட் கிடையாது. அது என்னென்ன பாத்தீங்கன்னா செக்ஷன் 10(5) லீவ் டிராவல் கன்செஷன் கிடையாது. செக்ஷன் 10(13A)
HRA allowance deduction claim பண்ண முடியாது. Section 1014 special allowances அது கிடையாது. Section 1032 so minor child clubbing of income ல பார்த்திருப்போம். minor children ஓட income add ஆச்சுன்னா 1500 rupees parents deduction claim பண்ணலாம். அந்த deduction கிடையாது. Section 10AA so SEZ unit இருந்தா அவங்க deduction claim பண்ணலாம், அதுவும் கிடையாது. Section 16 deduction கிடையாது. So section 16ல என்னன்னு பாத்தீங்கன்னா standard deduction. So salary employees பாத்தீங்கன்னா 50,000 standard deduction இருக்கு. So அது கிடையாது. Entertainment allowance in case of government employees அது கிடையாது. Professional tax paid. So பாத்தீங்கன்னா 2500 நம்ம professional tax வரும். So professional taxும் deductionக்கு வந்து allowed இல்ல. So என்ன ஆகும்னா salaryல இருந்து இது எதையுமே நீங்க deduction claim பண்ணக்கூடாது. அதாவது இந்த நியூ regime section 115 BAC ல நீங்க tax follow பண்ண போறீங்கன்னா இந்த deduction எதையுமே claim பண்ணக்கூடாது. அதே மாதிரி MP MLAஸ்க்கான section 1017 allowance கிடையாது. நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில section 24B அதாவது interest on housing loan. So self occupied ப்ராப்பர்ட்டியாவோ vacant ப்ராப்பர்ட்டியாவோ இருந்தா இந்த டிடக்ஷனும் claim பண்ண முடியாது. If suppose ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ் இருந்ததுன்னா அந்த லாஸையும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல லாஸ் இருக்குன்னு நம்ம யூஸ்வலி லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை சேலரி இன்கமோட இல்லை அதர் சோர்ஸ் இன்கமோட அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதர் ஹெட்ஸ் ஆஃப் இன்கமோட. ஆனா நீங்க 115 BAC எடுத்தீங்கன்னா இந்த டிடக்ஷன் எதுவும் கிடையாது. ஈவன் லாஸை கூட செட் ஆஃப் பண்ண முடியாது. செக்ஷன் 32(1)(2)A அடிஷனல் டெப்ரிசியேஷன் அது கிடையாது. Section 32AD investment allowance in case of notified backward areas. So அதாவது அந்த ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அவங்களுக்கு அடிஷனல் அலவன்ஸ் அதாவது டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம்னு இருந்தது, அதுவும் கிடையாது. செக்ஷன் 33AB டீ டெவலப்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் காஃபி டெவலப்மெண்ட் இது கிடையாது. செக்ஷன் 33ABA சைட் ரெஸ்டோரேஷன் ஃபண்ட் அலோட் கிடையாது. செக்ஷன் 35(1)(2) டொனேஷன் டு நோட்டிஃபைட் சயின்டிபிக் ரிசர்ச், ஸோ இதை கிளைம் பண்ண முடியாது. செக்ஷன் 35(1)(2)A டொனேஷன் டு இந்தியன் கம்பெனிஸ் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச் இதுவும் கிளைம் பண்ண முடியாது. செக்ஷன் 35(1)(3) டொனேஷன் ஃபார் சோஷியல் சயின்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 35 ரிலேட்டட். ஸோ இந்த இன்ஹவுஸ் ரிசர்ச் இல்லைன்னா அவுட் சோர்ஸ் இதுக்கெல்லாம் இந்த டிடக்ஷன் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. செக்ஷன் 35(2)AA டொனேஷன் டு நோட்டிஃபைட் லேபரட்டரி ஆர் IIT ஆர் எனி அதர் நோட்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் செக்ஷன் 35AD ஸ்பெசிஃபைட் பிசினஸ் லைக் அந்த வேர்ஹவுஸ், ஸ்லரி பைப்லைன் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த இந்த 35ADல எந்த டிடக்ஷனும் கிளைம் பண்ணக்கூடாது. செக்ஷன் 35CCC அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் ரிடக்ஷன் கிளைம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி செக்ஷன் 57(2)A ஃபேமிலி பென்ஷனுக்கான டிடக்ஷன் அதையும் கிளைம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம சாப்டர் 6A டிடக்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 80C இருந்து 80U வரைக்கும் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. ஸோ உங்க நார்மல் அந்த 80C 1,50,000 இது எதுவுமே கிளைம் பண்ணக்கூடாது except இந்த ரெண்டு, that is 80CCD2 employer contribution to notified pension scheme and 80JJAA new employment. So இந்த ரெண்டு டிடக்ஷன் மட்டும் கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் ஆஃப் லாசஸ்ல பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷனோ இல்ல கேரி ஃபார்வர்ட் லாஸோ கொண்டுட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் ஏதாவது ஒரு கேரி ஃபார்வர்ட் லாஸ் ஒரு டெப்ரிசியேஷன் இருந்ததுன்னா அதை இந்த இயர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அது லேப்ஸ் ஆயிடும், அதாவது இதுக்கு மேல அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கரண்ட் இயர் லாஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேற எந்த இன்கமோடையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது and shall lapse. Current year depreciation
except additional depreciation shall be allowed. So current year வெறும் நீங்க நார்மல் டெப்ரிசியேஷன் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். அடிஷனல் டெப்ரிசியேஷன் அந்த 20% அதை கிளைம் பண்ண முடியாது. சோ நீங்க இந்த நியூ ஸ்லாப் ரேட் ஆப்ட் பண்ணீங்கன்னா இந்த எந்த டிடக்ஷனுமே நீங்க கிளைம் பண்ண முடியாது. So in case of individual and HUF க்கு மட்டும் தான் இது applicable. அதே மாதிரி நீங்க other than business or profession, சரி நீங்க ஒரு நார்மல் salary employee இல்லைன்னா உங்களுக்கு ரெண்ட் மட்டும் தான், இல்ல உங்களுக்கு அதர் சோர்ஸ் இன்கம் மட்டும் தான் இருக்கு, அந்த மாதிரி கேஸா இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கீமை எனி டைம், அதாவது ஃபைலிங் பண்றப்ப ஆப்ட் பண்ணலாம். சோ நீங்க அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் எய்தர் நார்மல் ஸ்கீம் போலாம் இல்ல நியூ ஸ்கீம். சோ இது மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இஃப் சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸோ ப்ரொஃபஷனோ உங்களுக்கு இன்கம் இருந்தா, ஸோ இன்கம் ஃப்ரம் பிஜிபிபி இருந்ததுன்னா இதை நீங்க வந்து ஒன்லி ஒன்ஸ் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அசஸ்மெண்ட் இயர் 21-22ல நீங்க இந்த 115 BAC ஆப்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் நீங்க இதே தான் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒன்லி ஃபார் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு. சரி நீங்க வெறும் சேலரிட் எம்ப்ளாயினா ஈச் இயர் நீங்க மாத்தலாம், எவ்ரி இயர் நீங்க மாத்திக்கலாம். ஆனா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனா இருந்ததுன்னா ஒன்ஸ் செலக்ட் பண்ணத அதுக்கப்புறம் நீங்க மாத்த முடியாது. அதுக்காக வெளியவே வர முடியாதான்னு கிடையாது. சப்போஸ் நீங்க இந்த ஸ்கீமை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி இதை ஆப்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க 22-23ல எனக்கு இந்த ஸ்கீம் வேணான்னு வெளியே வந்துட்டீங்கன்னா திருப்பி நீங்க ஆப்ட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு பிசினஸ் இன்கமோ ப்ரொஃபஷனல் இன்கமோ லைக் இல்ல முடிஞ்சு போயிடுச்சு, ஸோ யூ டு நாட் ஹேவ் subsequently such person do not have income under the head business or profession. So அதுக்கப்புறமா ஒருவேளை சரி நீங்க உங்க பிசினஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இப்ப உங்களுக்கு வெறும் அதர் சோர்ஸ் இன்கம் மட்டும் தான் இருக்கு, சே வெறும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் தான் இருக்கு, அந்த டைம் நீங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். சோ சப்போஸ் இந்த வருஷம் உங்களுக்கு பிசினஸ் இருக்குன்னா ஒன்ஸ் செலக்ட் பண்ணதை மாத்த முடியாது. சப்போஸ் வெளியே வந்துட்டீங்க, இந்த ஸ்கீமை விட்டு வெளியே வந்துட்டா திருப்பியும் உள்ள போக முடியாது. பிசினஸ் இருந்ததுன்னா, பிசினஸ் இன்கம் இருந்தா. சப்போஸ் நீங்க வந்து உங்க பிசினஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இப்ப எனக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிவிடெண்ட் இன்கம் இதுதான் இருக்குதுன்னா அப்ப நீங்க திருப்பியும் இயர் ஆன் இயர் பேசிஸ் ஆப்ட் பண்ணலாம். அதே மாதிரி 115 BAC ஆப்ட் பண்ணீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. சோ இண்டிவிஜுவல் அண்ட் HUFக்கு AMT தான் அப்ளிகபிள். சோ நீங்க அதுவும் 115 BAC ஆப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த AMT வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு AMT கிரெடிட்ல அமௌண்ட் இருக்கும் இல்லைங்க, அதாவது நம்ம மேட் AMT இதுல பார்த்திருப்போம். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம் டேக்ஸ் அண்ட் AMT அது வந்து கிரெடிட்ல உங்களுக்கு இருக்கும், அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நீங்க 115 BAC ஆப்ட் பண்ணீங்கன்னா 115 BAC ஆப்ட் பண்ணீங்கன்னா அந்த AMT கிரெடிட் என்ன இருக்கோ அது லேப்ஸ் ஆயிடும், அதாவது அதை யூஸ் பண்ண முடியாது, அதான் அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அதாவது இன்செஷன் இன் டாக்ஸ் ரேட். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மிஸ்டர் எக்ஸ் இஸ் எம்ப்ளாய்ட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. பேசிக் பே 1 lakh per month, HRA 20,000 per month, rent paid 10,000 per month, entertainment allowance received 1,000 per month. Employer allowed him leave travel concession from Delhi to Goa and paid rupees 7,000 per ticket for 4 members including family members. So leave travel concession தராரு. But Mr. X, the economy class fare is rupees 3,000. So அந்த ஏரியாக்கான எக்கானமி கிளாஸ் ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3,000, பட் கம்பெனி அவருக்கு 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க. He has one house which is self-occupied. He has taken loan for 35 lakh at 12% per annum from State Bank on 1st May 2020 for purchase of his house.
he has deposited the certificate of interest. He invested rupees 1 lakh in NSC. So NSC bond lo 1 lakh. 20,000 for Mediclaim premium by check and donated rupees 40,000 to PM Cares Fund by check. So இதெல்லாம் அவர் பண்ணிருக்க expenses. Compute his tax liability in the following situations. First case, not opted for section 115 BAC. அதாவது normal income tax return. நம்ம normal slab rate, normal return. Second case, opted for section 115 BAC. So first வந்து not opted. Normal என்னதுன்னா உங்களுக்கு எல்லா deduction allowed. So slab rate வந்து up to 2,15,000 nil, 2,50,000 to 5 lakh 5%, 5 lakh to 10 lakh 20%, above 10 lakh 30%. So இப்போ வந்து he is an employee. So salary income பார்த்தீங்கன்னா government employee, central government employee. So basic pay 1 lakh per month. So basic pay 12 lakhs. HRA. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா HRA house property, self occupied property ஒரே நேரத்துல காமிக்க முடியாது. சோ அதாவது நீங்க ஒரே நேரத்துல ரெண்டட் ஹவுஸ்லயும் இருக்க முடியாது. இட் இஸ் ரெண்டட் ஹவுஸ் அண்ட் செல்ஃப் ஆக்கியூபைட். சோ சொந்த வீட்லயும் ரெண்டட் ஹவுஸ்லயும் இருக்க முடியாது. சோ அதனால HRA டிடக்ஷன் கிளைம் பண்ணல. சோ என்டையர் HRA இஸ் டாக்ஸபிள். ஆக்சுவலி இன்னும் ஒரு இதுல வந்து ஒரு ஆப்ஷன் அலௌட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் on 1st May for purchase of this house. So நம்ம வந்து இந்த வீடு 1st May வாங்கிருக்காங்கன்னு அசியூம் பண்ணா ஏப்ரல் மந்த் ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். லைக் ஏப்ரல் வந்து ரெண்டட் ஹவுஸ், மேல இருந்து செல்ஃப் ஆக்கியூபைட். சோ அப்ப ஒரு மாசத்துக்கு மட்டும் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் இந்த HRA-ல. அதாவது நீங்க ஒரே நேரத்துல செல்ஃப் ஆக்கியூபைட் அண்ட் ரெண்டட்ல இருக்க முடியாது. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா 1st May வீடு வாங்கிருக்காங்கன்னு எடுத்துட்டோம்னா சோ அப்ப ஏப்ரல் மாசம் ரெண்டட் ஹவுஸ். சோ ஏப்ரல் மாசத்துக்கான HRA மட்டும் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். சோ அது ஒரு ஆப்ஷன் அவைலபிள். பட் இந்த இதுல அவங்க எடுக்கல. சோ அப்படியே 2,40,000 எடுத்தாச்சு. சோ லீவ் டிராவல் அலவன்ஸ் சோ 4,000 into 4. சோ லீவ் டிராவல் அலவன்ஸ் அதாவது அப் டு எக்கானமி கிளாஸ் வந்து அலோட் அஸ் டிடக்ஷன். ஸோ 3,000 வரைக்கும்னா டிடக்ஷன் அலோட். ஆனா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7,000 ரூபாய். ஸோ அதனால அந்த எக்ஸஸ் 4,000 வந்து டாக்ஸபிள். ஸோ ஒரு ஆளுக்கு 4,000. ஸோ 4 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பர் டிக்கெட் ஃபார் 4 மெம்பர்ஸ். ஸோ 3,000 எக்கானமி கிளாஸ் ஃபேர் அளவுக்கு மட்டும்தான் அலோட். எனிதிங் எக்ஸஸ் இஸ் டாக்ஸபிள். So அதனால extra 4,000 into 4 members allowed as deduction. Sorry, அது வந்து taxable income allowance ஆயிடும். Entertainment allowance. So entertainment allowance வந்து பாத்தீங்கன்னா 1,000 rupees per month. So 1,000 into 12, 12,000. So உங்களுக்கு gross salary கிடைக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணா gross salary less deduction. So standard deduction 50,000. அடுத்தது section 16(2) அதாவது entertainment allowance. Government employee க்கு entertainment allowance is applicable. So அதாவது 20% of basic salary, 5,000 or actual allowance, whichever is lower. So இங்க basic வந்து 12 lakhs, அதுல 20% வந்து 2,40,000. Standard limit 5,000 or actual allowance received. So இங்க எவ்வளவு actual allowance received? 12,000. இதுல whichever is lower. அதனால 5,000 தான் lower. அதனால 5,000 எடுத்துக்கிட்டோம். So இது எல்லாம் டிடக்ட் பண்ணா so salary income from salary வந்து 14,13,000. Next house property income. So இது ஒரு self occupied property. அதனால டைரக்டா NAV ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ NAV 0, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து 35 lakh 12% per annum. ஆனா லோன் எப்ப எடுத்துருக்குன்னா 1st May ல இருந்து.
ஸோ 11 monthsக்கு மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ 35 lakh into 12%, இது வந்து ஒரு வருஷத்துக்கு. பட் ஃபர்ஸ்ட் மேல தான் லோன் எடுத்தனால into 11/12. ஸோ உங்களோட டோட்டல் வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,85,000. பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 2 lakhs. ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs மட்டும் தான் அலௌட். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து செல்ஃப் ஆக்கியபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா 2 lakhs வரைக்கும் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். இதே ரெண்டட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா லிமிட் கிடையாது, எவ்வளவு வேணா கிளைம் பண்ணலாம். ஆனா செல்ஃப் ஆக்கியபைடா இருந்துச்சுன்னா 2 lakhs வரைக்கும் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ண முடியும். ஸோ லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இது ஒரு 2 lakhs. ஸோ இங்க வந்து salary income 14 lakh பாசிட்டிவ் ஃபிகர், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் 2 lakh. ஸோ ரெண்டுத்தையும் டிடக்ட் பண்ணா உங்களுக்கு 12,13,000 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 80C. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், NSCல ஒரு 1 lakh, ATC, மெடிக்கல் பிரீமியம் 20,000, ATDல இது ஒரு 20,000, டொனேஷன் 40,000 டு PM CARES. ஆக்சுவலி PM CARES ஃபண்ட் வந்து இந்த இயர் புதுசா கொண்டுட்டு வந்தது. ஸோ இது வந்து 100% அலோட். ஃபுல் எவ்வளவு அமௌண்ட் டொனேட் பண்றீங்களோ அவ்வளவு அமௌண்ட் ஃபுல்லாவே அலோட். ஸோ ATG. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 80EEA, அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் இஃப் சப்போஸ், அதாவது இப்போ 2 lakh வரைக்கும் தான் அலௌடு. சரி, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 3,85,000. ஆனா இங்க நம்ம எவ்வளவு காமிச்சிருக்கோம், வெறும் 2 lakhs. ஸோ இஃப் அதுல அந்த 80EA கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா above 2 lakhs இன்ட்ரெஸ்டும் கிளைம் பண்ணலாம். பட் சப்ஜெக்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு 1,50,000. ஸோ செக்ஷன் 80EA படி என்னன்னா அடிஷ்னலா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன். ஸோ அவங்க மொத்த 3,85,000ல ஆல்ரெடி 2 lakh கிளைம் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிமைனிங் 1,85,000 இப்ப கிளைம் பண்ணலாம். பட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதாவது ஒன்லி அப் டு 1,50,000 கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த 12,13,000ல இருந்து இதெல்லாம் டிடக்ஷன் கிளைம் பண்ணீங்கன்னா இப்போ உங்க நெட் டோட்டல் இன்கம், ஸோ டாக்ஸபிள் இன்கம் 9,03,000. இதுக்கு ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ண, நம்ம நார்மல் ஸ்லாப் ரேட் பண்ணா 93,100, ஆட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 96,824 டோட்டல் டாக்ஸ். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா 96,820. இப்ப இதே இது இஃப் சப்போஸ் நான் 115 BAC ஆப்ட் பண்ண என்ன ஆகும்? ஸோ பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா சேலரி இன்கம், ரெண்டல் இன்கம், ஸோ எல்லாமே தட் இஸ் HRA, லீவ் டிராவல் அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்க கிராஸ் சேலரி 14,80,000. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் சேலரி, ஏன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு டிடக்ஷன் இந்த 50,000, 5,000 அதெல்லாம் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம லீவ் டிராவல் அலவன்ஸ் என்டையர் 7,000 இங்க வந்து நம்ம எடுக்கிறோம். இதே இது ஓல்டு ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 7,000 மைனஸ் 3,000, 4,000 மட்டும் தான் கிளைம் பண்ணும். ஏன்னா இங்க நம்ம லீவ் டிராவல் அலவன்ஸ்ல அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணும். வேறஸ் இங்க கிளைம் பண்ண முடியாது அந்த டிடக்ஷன். ஸோ என்டையர் 7,000 அதை ஆட் பண்ணணும். ஸோ உங்க டோட்டல் சேலரி இன்கம் 14,80,000. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஸோ சேம் திங், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் 2 lakh. ஆனா இந்த லாஸ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன் ஆஃப் த கண்டிஷன் என்னன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ சேலரியோட எந்த ஹெட் ஆஃப் இன்கம் முடியும் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ உங்க டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் வந்து 14,80,000. ஸோ இப்போ இந்த 14,80,000க்கு நீங்க ஸ்லாப் ரேட் போடணும். தட் இஸ் 0 to 2,50,000, nil, 2,50,000 to 5 lakh 5%, 5 lakh to 7,50,000. ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டு இதுக்கு டாக்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா 1,82,500. ஸோ அதுக்கு செஸ் 4%. ஸோ டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் 1,89,800. ஸோ இப்போ நீங்க நார்மல் ப்ரொவிஷன் படி பண்ணா வெறும் 96,000 டாக்ஸ் பேயபிள்.
இதுபடி பண்ணீங்கன்னா 1,89,000 applicable. So in the new regime, இது யார் கிளைம் பண்ணலாம்னா, சப்போஸ் உங்களுக்கு டிடக்ஷனே கிடையாது, வேற எந்த டிடக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அந்த டைம் நீங்க இதுல கிளைம் பண்ணலாம். ஸோ அப்ப வந்து சரி உங்களுக்கு எந்த டிடக்ஷனும் இல்லைன்னா நீங்க இந்த ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணி டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். So next amendment, surcharge. So surcharge வந்து rate எல்லாம் same, but surcharge வந்து in case of dividend வந்து newly add பண்ணிருக்காங்க. So the highest surcharge that can be charged on dividend is 15%. So it's the surcharge rate in case of individual or HUF. So up to 50 lakhs nil. So 50 lakhs to 1 crore na 10%, 1 crore to 2 crore na 15%, 2 crore to 5 crore na 25%. If suppose உங்களுக்கு இந்த இன்கம்ல வந்து either short term capital gain 111A or long term capital gain 112A or dividend இருந்ததுன்னா, even though அது 2 crore say but dividend 2 crore இருந்தா கூட surcharge 25% கிடையாது, only 15%. Same good dividend income 5 crore, surcharge 37% கிடையாது, restricted to maximum 15%. So இப்போ உங்களுக்கு say multiple income இருக்குது, say உங்களுக்கு salary income, dividend income ரெண்டும் சேர்த்து 3 crores. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, so say for an example, salary income 2 crores, say dividend income 1 crore, so மொத்தம் சேர்த்தீங்கன்னா 3 crore. so 3 crore வந்து எந்த ஸ்லாப்ல வருது பாத்தீங்கன்னா இந்த 25%. so நீங்க இந்த சாலரிக்கு மட்டும் தான் 25% அப்ளை பண்ண முடியும். இந்த டிவிடெண்ட்க்கு மேக்ஸிமம் இஸ் only 15%. so நீங்க வெறும் 15% மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். So next amendment. So in case of surcharge, dividend, short-term capital gain, long-term capital gain, maximum 15. அதுக்கு மேல தள்ள முடியாது. இப்ப say dividend income வந்து வெறும் 75 lakhs, அப்ப 10%. இதே say 1.5 crore, 15%. இதே இது 2.5 crore. நீங்க 25% கிளைம் பண்ண முடியாது, 15 தான். மத்த இன்கம் வேற ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்க 25% கூட அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். So residential statusல in case of individual or HUF, so individual or HUF மட்டும் தான் பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் or நான் ரெசிடென்ட் கண்டுபிடிக்கிறது இல்லாம ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன். ரெசிடென்ட்னா 182 days or more during the relevant previous year or 60 days or more during relevant previous year and 365 days or more during 4 preceding previous year. So இதெல்லாம் பார்த்திருப்போம். அதே மாதிரி 3 cases. In case of Indian citizen leaving India for employment purpose or Indian citizen leaving India as a ship crew member or Indian citizen or person of Indian origin who normally stays outside India comes to India for a visit. இவங்க மூணு பேருக்கும் பாத்தீங்கன்னா வெறும் செக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 182 days or more அது மட்டும் தான் applicable. More than 182 days na resident.
less than 182 daysனா நான் ரெசிடென்ட்னு இருந்தது. இப்ப இதுல ஒரு சேஞ்ச் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது and the third case, Indian citizen or person of Indian origin. Person of Indian origin னா என்னன்னா, இப்ப சே நான் யூஎஸ்ல இருக்கேன், பட் என்னோட பேரண்ட்ஸோ இல்ல என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் born in undivided India, அதாவது பிஃபோர் இந்தியா பாகிஸ்தான் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்தியாவும் பாகிஸ்தானும் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி அன்டிவைடட் இந்தியா அப்ப பிறந்திருந்தாங்கன்னா, சே என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் 1935 பிறந்திருக்காங்க, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், தட் இஸ் பிஃபோர் பிரேக்கப், அப்ப பிறந்தாங்கன்னா then I am called as person of Indian origin. So இந்த இதை படி பாத்தீங்கன்னா கண்டிஷன் இந்தியன் சிட்டிசன் or person of Indian origin who normally resides outside India. So நான் எப்பயுமே outside India தான் reside பண்றேன் and visits India. So நான் எப்பயுமே outside India தான், மேபி என்னோட ரிலேட்டிவ்ஸ் பார்க்கவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் இப்ப இந்தியாவுக்கு வரேன். ஸோ இதுக்கு மட்டும் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. இஃப் சப்போஸ் உங்க பீரியட் ஆஃப் ஸ்டே வந்து லெஸ் தேன் 120 days, ஸோ நான் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ நார்மலி ரிசைட்ஸ் அவுட் சைட், நான் எப்பயுமே அவுட் சைட் இந்தியா தான் இருப்பேன், இப்ப இந்தியாவுக்கு மீட் பண்ண வரேன். அந்த கேஸ்ல இப்ப சப்போஸ் நான் இந்தியால, அதாவது நான் இந்தியால பீரியட் ஆஃப் ஸ்டே வந்து லெஸ் தென் 120 days அப்படின்னா ஐ ஆம் அ நான் ரெசிடென்ட். இஃப் சப்போஸ் நான் மோர் தென் 182 days இந்தியால இருந்தேன்னா ஐ ஆம் அ ரெசிடென்ட். இதே இது நான் 120 days to 181 days இந்த இன்பிட்வீன் பீரியட்ல இருந்தேன்னா, அதாவது அப் டு 120 days நான் ரெசிடென்ட், more than 182 days resident. நான் இந்த in between period 120 to 181 இந்த டே பீரியட்ல இருந்தேன்னா இந்த ஃபாலோயிங் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கான்னு பாருங்க. இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கான்னு பாருங்க. இஃப் சாட்டிஸ்ஃபைட், ஐ ஆம் அ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் ஒரு நான் ரெசிடென்ட். ஸோ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? 365 days or more during the 4 immediately preceding relevant previous year. So 4 வருஷம் preceding previous year. So நாம இப்ப வந்து previous year 21-22ல இருக்கோம்னா அதுக்கு 4 வருஷம் முன்னாடி. இதே இது ப்ரீவியஸ் இயர் 2021ல இருக்கும்னா அதுக்கு 4 வருஷம் முன்னாடி, அதாவது 2021னா 16-17ல இருந்து 19-20 வரைக்கும். இது ப்ரீவியஸ் இயர் 21-22னா 17-18ல இருந்து 2021 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி 4 ப்ரிசீடிங் இயர்ஸ். ஸோ கரண்ட் பீரியட் இல்லாம அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷம். ஸோ கரண்ட் இயர் இல்லாம அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 வருஷம். ஸோ எக்ஸாமுக்கு நமக்கு அப்ளிகபிள் ப்ரீவியஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2021. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க 4 வருஷம்னா 16-17ல இருந்து ஆரம்பிக்கும். 16-17 to 19-20. ஸோ 16-17, 17-18, 18-19, 19-20 இந்த 4 வருஷம் டோட்டல் பீரியட் ஆஃப் ஸ்டே வந்து 365 days ஆர் மோர் இருக்கணும். இருந்ததுன்னா அது மட்டும் இல்லாம சப்சிக்வெண்ட் இன்னொரு condition, total income other than foreign source income should be more than 15 lakhs. இப்ப சே நான் நார்மலி யூஎஸ்ல தான் ரிசைட் பண்றேன். சே எனக்கு இந்தியால இருந்து ரெண்டல் இன்கம் வருது. சே எனக்கு ரெண்டல் இன்கம் மட்டுமே இந்தியால 20 lakhs. ஸோ டோட்டல் இன்கம் அதர் தேன் ஃபாரின் சோர்ஸ் இன்கம், அதாவது என்னோட
ஃபாரின் இன்கம் இல்லாம இந்தியால ரிசீவ் பண்ண இன்கம் மட்டுமே 15 lakhsக்கு மேல இருந்ததுன்னா, அதாவது 4 preceding years 365 டேஸ்க்கு மேல இருந்து என்னோட டோட்டல் இன்கம் கரண்ட் இயர் டோட்டல் இன்கம் அதர் than ஃபாரின் இன்கம் 15 lakhsக்கு மேல இருந்ததுன்னா ஐ am resident but not ordinary resident. So in case of citizen or person of Indian origin, up to 120 days non-resident, more than 182 days இங்க வந்து நீங்க இன்கம் எதுவுமே பார்க்க வேணாம். more than 182 days நார்மல் ரெகுலர் ப்ரொவிஷன், அதாவது ரெசிடென்டா இருந்தா அதுக்கப்புறம் ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரினா நீங்க நார்மலா இது பண்ணிக்கலாம். 120 to 181 டேஸ் இருந்தா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்க. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் ரெசிடென்ட். கண்டிஷன்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா 365 days or more during 4 preceding. ஸோ இந்த வருஷம் இல்லாம இதுக்கு முந்தின 4 வருஷம் 365 days or more இருக்கணும். அதே மாதிரி டோட்டல் இன்கம், ஸோ ஃபாரின் சோர்ஸ் இன்கம் இல்லாம என்னோட டோட்டல் இன்கம் வந்து 15 lakhsக்கு மேல இருந்ததுன்னா ஐ am a resident but not ordinary, otherwise I am a non-resident. இன்னொரு நியூ கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, அதாவது டீம்டு ரெசிடென்ட். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஒரு நான் ரெசிடென்ட் பட் இந்த ஃபாலோயிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் வில் பி அப்கிரேடட் டு ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ அதாவது நீங்க ஒரு நான் ரெசிடென்ட் தான், இது வரைக்கும் நம்ம பார்த்த கண்டிஷன்ஸ் எல்லாம் படி நான் ரெசிடென்ட். பட் இந்த ஃபாலோயிங் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்க ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, he must be a Indian citizen. ஸோ இது வந்து இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், இது இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், he should be a Indian citizen. Second condition, his total income other than foreign source income should be more than 15 lakhs. So Indian citizen இருக்கணும், total income 15 lakhsக்கு மேல இருக்கணும். And his income, he is not taxable, liable to tax in any other country. இப்ப say for example Dubai. So துபாய்ல வந்து பாத்தீங்கன்னா income is like not taxable. சே நான் துபாயில தான் நான் நார்மலி ரிசைடிங் இன் துபாய், சும்மா ஒரு 5 டேஸ்க்கு வரேன்னு வச்சுக்கோங்க, 5 டேஸ்க்கு மட்டும் இந்தியா வந்துட்டு போறேன். ஸோ இந்த ப்ரொவிஷன் படி பாத்தீங்கன்னா less than 120 days, 5 டேஸ்ன்றது less than 120 days, ஸோ நான் ரெசிடென்ட். பட் புதுசா ஒரு செக்ஷன் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்து உங்களோட இந்தியன் இன்கம் இஸ் மோர் தென் 15 lakhs. அதே மாதிரி உங்க இன்கம் இஸ் நாட் லைபிள் டு டாக்ஸ் இன் எனி அதர் கண்ட்ரி. ஸோ துபாயில வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் இன்கம் கூட டாக்ஸ் கிடையாது. இன் தட் கேஸ் இந்த நான் ரெசிடென்ட் வில் பி டீம்ட் டு பி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி. ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்க ஸ்டேட்டஸ் வந்து நான் ரெசிடென்ட் கிடையாது, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி. ஸோ உங்க ஸ்டேட்டஸ் வந்து நான் ரெசிடென்ட் கிடையாது, ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அண்ட் இதுக்கு என்ன, ஸோ எந்தெந்த இன்கம் டேக்ஸ் ஆகுமோ அதையெல்லாம் டேக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷன், பிசினஸ் கனெக்ஷன். ஸோ பிசினஸ் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் வந்து சே who acquires business on behalf of the principal, ஸோ ஏஜென்ட் அதெல்லாம் இருந்தது. அதுல வந்து இந்த 3 வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ எனி அட்வர்டைஸ்மெண்ட் which targets a customer who resides in India or a customer who access the advertisement through internet portal address located in India. So நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சே வெப்சைட்லாம் ஒரு வாட்டி சே எனக்கு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டல் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நீங்க ஏதாவது செக் பண்றீங்க, இல்ல இந்த ஏரியால ரெண்ட் எவ்வளவு, இல்ல நீங்க ஒரு சைக்கிள் வாங்க போறீங்க, சைக்கிள் செக் பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க கூகுள்ல எது ஓபன் பண்ணாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலேட்டட் ஆட் வந்துட்டே இருக்கும்.
அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் ஓபன் பண்ணா சைக்கிள் ஆட் வரும். ஸோ அந்த மாதிரி எது ஓபன் பண்ணாலுமே உங்களுக்கு அதுக்கான ரிலேட்டட் ஆட் வரும். ஸோ அதுதான் பிசினஸ் கனெக்ஷன் ஷால் இன்க்ளூட் இன்கம் ஃப்ரம் சச் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஏதாவது பர்டிகுலர் கஸ்டமர், இந்தியாவில் இருக்க கஸ்டமரை டார்கெட் பண்ணி ஏதாவது நான் ரெசிடென்ட் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரினா அதுவும் பிசினஸ் கனெக்ஷன்ல இன்க்ளூட் ஆகும். சேல் ஆஃப் டேட்டா கலெக்டட் ஃப்ரம் அ பர்சன் who resides in India or from person who uses internet protocol address located in India. So say இப்ப நான் வந்து இங்க இந்தியால இருக்கவங்களோட டேட்டா சே நான் கனெக்ட் பண்ண எத்தனை பேருக்கு வந்து சே இந்த மேபி லைக் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, எந்த ஏஜ் யூஸ் பண்றாங்க, இந்த டேட்டா எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி நான் வந்து யாருக்கா வித்துடுறேன். ஸோ இந்த இன்கம் வந்து பிசினஸ் கனெக்ஷனா கன்சிடர் ஆகும். And sale of goods or services using data collected from a person who resides in India or from a person who uses. So, இல்ல goods or services. இதை நீங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணதை வச்சு விற்கிறீங்க, இது எல்லாமே பிசினஸ் கனெக்ஷன்ல கவர் ஆகும். ஸோ இந்த பிசினஸ் கனெக்ஷன் எங்க இருக்கும்னா உங்களோட ரெசிடென்ஷியல் சாப்டர், ஸ்டேட்டஸ் சாப்டர்ல வரும். So income deemed to accrue or arise in India. So இதுல வந்து பாத்தீங்கன்னா income from business connection in India. So in the first section, section 911. So இதுல business connectionனா என்னென்னு இருக்குது. So normal excise business. So இதுல வந்து அவங்க இதை insert பண்ணிருக்காங்க. So section 911 business connection definitionல இப்ப இந்த ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேலரி சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ த அமௌண்ட் ஆர் அக்ரிகேட் ஆஃப் அமௌண்ட் எனி கான்ட்ரிபியூஷன் மேட் டு த அக்கௌண்ட் ஆஃப் த அசஸி பை த எம்ப்ளாயர் இன் a recognized provident fund in the scheme of ATCCD, another NPS scheme, and in an approved superannuation fund to the extent it exceeds rupees 7,50,000 in the previous year. Say for example, say RPF, recognized provident fund. So அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயரும் போடுவாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயி ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த ஆர்பிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சே எம்ப்ளாயர் ஒரு 1 lakh, எம்ப்ளாயி ஒரு 1 lakh. ஸோ ரெண்டு பேருமே மேபி லைக் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அமௌண்ட் கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதாவது எம்ப்ளாயியோட ஆர்பிஎஃப்க்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்பிஎஃப், இந்த என்பிஎஸ் ஸ்கீம் ஆர் அப்ரூவ்ட் சூப்பர் annuation fund, இந்த மூணு டுகெதர் employer contribution, employee கிடையாது, if employer contribution more than 7,50,000 and the excess amount is taxable. So இது ஒரு எக்ஸாம்பிள் ஓட பார்க்கலாம். Mr. X is employed in ABC Limited and getting a salary of 1 crore per annum. And the employer has contributed 12% to the RPF and also 10% to NPS in the scheme, in this case. So, இப்போ வந்து எவ்வளவு பண்றாரு, 12% வந்து RPF க்கு, 10% of the salary NPS க்கு. So 1 crore 12%, 12 lakhs, 10% வந்து 10 lakhs. So total முதல்ல எல்லாத்தையும் இந்த மூணு கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் எவ்வளவு பண்ணாரோ ஆட் பண்ணுங்க. So 12 lakh plus 10 lakh, 22 lakhs minus. So anything in excess of 7,50,000 தான் taxable. So அதனால 22 lakh minus 7,50,000 உங்களுக்கு 14,50,000. So இந்த இன்கம் வந்து salary income ஆட் ஆகும். So இந்த இன்கம் வந்து salary income ஆட் ஆகும்.
அதோட கன்ட்ரிபியூஷன் சொல்லலாம் இந்த செக்ஷன். சிமிலர்லி அந்த எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ண அமௌண்ட்டுக்கு சே இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்ததுன்னா, இப்ப நான் வந்து 12 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், 10 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், அப் டு 7,50,000 தான் எக்ஸம்ப்டட். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7,50,000க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சே 75,000, இது எக்ஸம்ப்டட். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா 14,50,000, இதுக்கு சே ஒரு 14,500 இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அந்த ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இஸ் டாக்ஸபிள் as salary. அதாவது இந்த 7.5 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்ததுன்னா டாக்ஸ் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா 14,50,000, இதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, இதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட், இந்த 14,50,000க்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது taxable. So by way of interest, dividend or any other amount of similar nature credited is taxable. So இது வந்து salary income ஆவே இந்த 14,50,000ல வர இன்ட்ரெஸ்ட் வந்து salary income tax ஆகும். இந்த 14,50,000யும் salary income, இதுல வர இன்ட்ரெஸ்டும் salary income tax ஆகும். 5 heads of income ல second head of income house property. House propertyல எந்த சேஞ்சுமே இல்லை. So last year என்ன செக்ஷன் எதுலாம் applicable-ஓ அதேதான் இந்த இயருக்கும். Next topic PGBP. So PGBP-ல main amendment section 44AB, அதாவது tax audit. So generally வந்து tax audit எப்ப applicable-னா in case of a business turnover 1 crore மேல இருந்தா tax audit applicable. In case of profession 50 lakhs மேல உங்க gross receipt இருந்தா tax audit applicable. In case of section 44AD or ADA, அதாவது presumptive income. So 44AD-ல பாத்தீங்கன்னா business income either 6% or 8%. So cashல receive பண்ணிருந்தா 8% offer பண்ணணும், other than cash இருந்தா 6% வந்து income offer பண்ணணும். 44ADA-ல 50%. So இந்த prescribed limit விட நீங்க கம்மியா காமிச்சீங்கன்னா, say 3%, 2% அந்த மாதிரி காமிச்சீங்கன்னா அதுக்கு tax audit is applicable, provided உங்க income வந்து should be more than basic exemption limit. So in case of an individual, it should be more than 2,50,000. இப்ப say for example, என்னோட total turnover, என்னோட turnover வந்து say 1 crore. என் turnover வந்து 1 crore. So இப்ப நான் 44AD, so 44AD படி வந்து பாத்தீங்கன்னா I have to offer say எல்லாமே எனக்கு வந்து பேங்க்ல ரிசீவ் ஆகுது. So 6% of 1 crore, அதாவது 6 lakh நான் வந்து ஆஃபர் பண்ணும். பட் நான் வந்து say only 3 lakh ஆஃபர் பண்றேன். say நான் வந்து 3 lakh மட்டும் தான் ஆஃபர் பண்றேன். That is less than the prescribed limit. அது மட்டும் இல்லாம இந்த 3 lakh வந்து பாத்தீங்கன்னா in case of an individual, it is exceeding the basic exemption limit. அப்ப tax audit is applicable. Similarly, other presumptive 44AE, 44BB or 44BBB, இந்த மூணு கேஸ்ல if suppose நான் less than the prescribed limit காமிச்சேன்னா tax audit is applicable. So 44AE வந்து பாத்தீங்கன்னா applying or hiring of vehicles, 44BB shipping. So இந்த இதுக்கான specified limit கீழே காமிச்சேன்னா tax audit is applicable. இங்க amendment என்னன்னு பாத்தீங்கன்னா business, in case of business இதுக்கு மட்டும்தான் இந்த amendment applicable. So இந்த 1 crore-க்கு பதிலா 5 crore-னு replace பண்றாங்க, provided following two conditions are satisfied. So in case of a business, இது business-க்கு மட்டும்தான் applicable. If following two conditions satisfy ஆச்சுன்னா இத 1 crore-க்கு பதிலா
5 crore மாத்திக்கலாம்ன்றாங்க. So what are the conditions? Cash receipts out of total receipts should be up to 5% during the previous year. And cash payment out of the total payments should be up to 5% during the previous year. So இங்க total receiptனா உங்க P&L இருக்கிற வெறும் உங்களோட business receipt like a sale of goods அது மட்டும் services கிடையாது. Total receiptனா even say நீங்க ஒரு land விக்கிறீங்க அந்த receipt. So anything, any receipt, அதாவது அது P&L வர ஐட்டமா இருக்கலாம் இல்ல பேலன்ஸ் ஷீட்ல வர ஐட்டமா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம். So out of total receipts, cash receipt வந்து should be only up to 5%. இப்ப say for example, say என்னோட cash sales 3 lakhs. say நான் பேங்க்ல வாங்கியிருக்க சேல்ஸ், அதாவது இது என்னோட பிசினஸ் சேல்ஸ், இது ஒரு 4.5 lakhs. say நான் ஒரு லேண்ட் வச்சிருந்தேன், லேண்ட விற்கிறேன், so sale of land, இது ஒரு 12,50,000. so என்னோட டோட்டல் ரிசிப்ட் எவ்வளவு 3 lakh plus 4 lakh 50 plus 12 lakh 50. so பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 20 lakhs. என்னோட டோட்டல் ரிசிப்ட் 20 lakhs. so இதுல கேஷ் சேல்ஸ் எவ்வளவு, அதாவது 5% of total receipt. so 5% of total receipt எவ்வளவு வரும், 5% of 20 lakhs வந்து comes to 1 lakh. so up to 5%. so 5% of 20 lakhs வந்து பாத்தீங்கன்னா 1 lakh. so only up to 1 lakh. so only up to 1 lakh நான் வந்து கேஷ்ல ரிசீவ் பண்ண முடியும். ஆனா இங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கேன் 3 lakhs. அப்ப எனக்கு இந்த so அப்ப வந்து இந்த 5 crore not applicable, only 1 crore applicable. so இப்ப suppose say cash sales is வெறும் 50,000. so it is less than the prescribed percentage. so 5% க்கு கீழ இருக்கு, அப்ப I can change it to 5 crore. so similarly payment. so total payments கண்டுபிடிங்க, அதுல 5% எவ்வளவுன்னு பாருங்க. அதை விட உங்க கேஷ் பேமெண்ட் should be less than the 5%. so உங்க கேஷ் பேமெண்ட் அண்ட் கேஷ் ரிசிப்ட் ரெண்டுமே 5% கீழ இருந்துச்சுன்னா உங்களோட டர்ன்ஓவர் லிமிட், உங்க டர்ன்ஓவர் லிமிட் ஃபார் டாக்ஸ் ஆடிட் இஸ் 5 crore instead of 1 crore. Another amendment, due date for filing of tax audit. so due date வந்து பாத்தீங்கன்னா it is 1 month before the due date of filing 139(1). so income tax return, say for in case of a tax audit, income tax return due date வந்து 31st October. actually the another amendment. so normally tax audit due date 30th September. so till last year 30th September இருந்தது. from assessment year 21-22 tax audit kind due date is 31st of October. so September கிடையாது, October. so அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி நீங்க tax audit report file பண்ணணும். so first tax auditor has to file the tax audit report. so tax audit report ஒரு மாசம் முன்னாடி ஃபைல் பண்ணும், அதுக்கப்புறமா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம். so இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அக்டோபர் வரைக்கும் ஃபைல் பண்ணலாம், பட் tax audit report செப்டம்பருக்குள்ள ஃபைல் பண்ணணும். so other changes வந்து பாத்தீங்கன்னா amendments section 32 AD. so in the backward areas, so in case of Andhra Pradesh, Telangana, Bihar, West Bengal அவங்களுக்கு additional depreciation இருந்தது இல்லைங்களா, so அது வந்து remove பண்ணிட்டாங்க. similarly section 35 expenditure, so expenditure on scientific research,
So இது வந்து they have limited to 100%. So section 35 scientific research. So in-house research and research through outside institutions. So other research through outside institutions la. So scientific research undertaken under approved program approved by the prescribed authority. So இதெல்லாம் இதுல இப்ப எல்லாமே everything deduction வந்து பாத்தீங்கன்னா 100% allowed. Previously வந்து சிலது 100 சிலது 150% எல்லாம் இருந்தது. இப்ப மொத்தமா எனி அவுட்சைட் ரிசர்ச்க்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் அதாவது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100% allowed as deduction. So next is capital gain. So capital gain ரெண்டு சின்னதுதான். So indexation. So indexation every year இருக்கும். So in the year for financial year 2021 indexation limit அதாவது points வந்து பாத்தீங்கன்னா 301. Cost of indexation is 301 for financial year 2021. Next வந்து section 55(2). Cost of acquisition. So if suppose an asset is acquired on or before 1/4/2001, cost of acquisition will be cost price or fair market value on 1/4/2001, whichever is higher. This is the existing law. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, however it is amended that fair market value cannot exceed the stamp duty value as on 1/4/2001. So இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சே நான் ஒரு அசெட் வந்து பிஃபோர் 1/4/2001 வாங்கியிருக்கேன். அதோட ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 2 lakhs. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் 1/4/2001 இஸ் 4 lakhs. ஸோ ப்ரீவியஸ்லி எப்படி இருந்ததுன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து either 2 lakhs or 4 lakhs, whichever is higher. So அதாவது ஆக்சுவல் காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் 1st April, whichever is higher. இதுதான் ஆக்ட் இருந்தது. இப்போ என்னன்னா it should not be, fair market value should not be more than the stamp duty value. So என்ன பண்ணுங்க, first step, find lower of fair market value and stamp duty value. 4 lakh or 3 lakh, whichever is lower. இது ரெண்டு முதல்ல கண்டுபிடிங்க. So lower of fair market value or stamp duty as on 1st April. இது ரெண்டுத்துல 4 lakh fair market value or stamp duty எது lower அதை கண்டுபிடிங்க. இந்த வேல்யூ ஆர் ஆக்சுவல் காஸ்ட் whichever is higher. இது ரெண்டுத்துல எது ஹையர் அதை கண்டுபிடிங்க. ஸோ உங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 3 lakh rupees. I repeat. So first வந்து as on 1st April fair market value or stamp duty value whichever is lower அதை கண்டுபிடிங்க. அப்புறம் அந்த வேல்யூவும் ஆக்சுவல் காஸ்ட் இது ரெண்டுத்துல whichever is higher. ஸோ அதுதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். Next, head of income, income from other sources. So dividend income முன்னாடில exempted இருந்தது. இப்ப dividend income is taxable. So section 1034, exemption on dividend received from Indian company. Section 1035, exemption towards income received from units. So இது ரெண்டுமே remove பண்ணிட்டாங்க. Similarly, section 115(o) and 115(r). So இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா dividend distribution tax and tax per unit. So இந்த 4 செக்ஷனுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. So dividend income and interest income UTI ல இருந்து is taxable in the hands of recipient. 115 BBDA-வும் deleted. அதாவது excess of 10 lakhs மட்டும் தான் taxable இருந்தது எல்லாமே. So இப்ப வந்து dividend income is fully taxable in the hands of recipient. So recipientக்கு dividend income வந்து taxable. அது மட்டும் இல்லாம if suppose
இந்த டிவிடெண்டோ இல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்கமுக்கு நீங்க ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருந்தீங்கன்னா அலௌடு கிடையாது. எக்ஸப்ட் இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் தான் அலௌட். அதர் தென் தட் சே இப்ப நான் ஒரு லோன் வாங்கி நான் ஒரு ஷேர்ஸ் வாங்குறேன். ஸோ சே நான் ஒரு 10 lakh லோன் வாங்கியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 lakh லோன் வாங்கி நான் ஷேர்ஸ் வாங்குறேன். ஸோ சே அந்த ஷேர்ஸ்க்கு எனக்கு 2 lakh rupees டிவிடெண்ட் வருது. ஸோ இந்த 2 lakh வந்து என்னோட இன்கம். ஸோ இந்த நான் வாங்கின 10 lakhக்கு சே நான் 1 lakh rupees இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன். சரி நான் லோன் வாங்கினேன் 10 lakhs, அதுக்கு ஒரு 1 lakh இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன். இது என்னோட எக்ஸ்பென்ஸ். இன்கம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ்ல இருந்து டிவிடெண்ட் ஒரு 2 lakh வருது. ஸோ இந்த 2 lakhோட வேற எந்த எக்ஸ்பென்ஸும் நான் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ டிவிடெண்ட் இன்கமோட வேற எந்த எக்ஸ்பென்ஸ் அலௌட் கிடையாது. வெறும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ், அதாவது இந்த லோனுக்காக வாங்கின இன்ட்ரெஸ்ட் மட்டும் அலௌட். அதுலயும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு அ மேக்சிமம் ஆஃப் 20% ஆஃப் சச் இன்கம். அதாவது இந்த டிவிடெண்ட் இன்கம்ல 20%. ஸோ 2 lakhல 20% 40,000. வெறும் 40,000 மட்டும்தான் நான் டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியும். ஈவன் தோ 1 lakh rupees நான் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் வெறும் 20% ஆஃப் த இன்கம். ஸோ 2 lakhல 20% 40,000 மட்டும்தான் allowed as deduction. ஸோ பேலன்ஸ் 1,60,000 is taxable. So if a dividend received under 22A, 22B, 22C, 22D, 22E எல்லாமே taxable in the hands of recipient. அதாவது முன்னாடி DMD dividend மட்டும் இருந்தது, அந்த மாதிரி எல்லாமே எல்லா டிவிடெண்டுமே taxable. Next வந்து taxability of gift. So in the gift previous இது பார்த்தீங்கன்னா in case of immovable property, இப்ப say in case of no consideration or inadequate consideration. So அதுல வந்து பாத்தீங்கன்னா stamp duty value minus consideration of the single property if it is greater than 50,000 or 5% of consideration இருந்தது. இப்ப அத 10% of consideration மாத்திட்டாங்க. So 5% க்கு பதிலா 10% of consideration. So இது whichever is earlier. So in the limit 5% 10% மாத்திருக்காங்க. So stamp duty value in excess of the actual sales, consideration up to 5% of actual sale consideration. So in the actual sale consideration was considered, but now 5% has been amended to 10%. So in the same amendment, section 50C and 43CA. So section 50C வந்து பாத்தீங்கன்னா capital gain. So அங்கேயும் 43CA-லயும் 110% கன்சிடர் பண்ணணும். So instead of 5% அதை 10% மாத்திக்கணும். So இப்ப say land and building is sold for 1 crore. Stamp duty value வந்து 1 crore 10 lakh. அப்ப gift கிடையாது. ஏன்னா so up to 10% of the consideration அது வரைக்கும் இருந்தா no gift. அதுக்கு மேல போச்சுனா தான் அது gift-ஆ கன்சிடர் ஆகும். So instead of 5% அத 10% ன்னு ஆக்கிட்டாங்க. Next is deduction from gross total income. So இதுல section 80EEA, அதாவது house property, அதுக்கு நீங்க வந்து say நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் interest on house property. So self occupiedல 2 lakh தான் allowed. அதுக்கு மேல excess ஆ இருக்கிறது இந்த 80EEA-ல claim பண்ணலாம். முன்னாடி வந்து the loan has to be taken sanctioned from 1st April 2019 to 31st March 2020 இருந்தது. இப்போ அத 21 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 80G-ல PM CARES ஃபண்ட புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ முன்னாடி இது கிடையாது. ஸோ இப்போ இந்த PM CARES ஃபண்ட் வந்து 100% of the donation is allowed. ஸோ சே இப்போ disaster relief fund, CM disaster relief fund, national relief fund அதுக்கெல்லாம் இருந்து அதோட இந்த PM CARE ஃபண்டையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Next 80GGA, reduction in respect of certain donations to scientific research and rural development. So இதுக்கு வந்து
அப் டு 10,000 கேஷ்ல இருக்கலாம்னு இருந்தது. இப்ப 10,000க்கு பதிலா லிமிட்டட் 2,000 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சயின்டிபிக் ரிசர்ச் ரூரல் டெவலப்மெண்ட்க்கு டொனேஷன் பண்றீங்கன்னா அந்த லிமிட் ஹேஸ் பீன் ரெடியூஸ்ட். ஸோ 10,000ல இருந்து 2,000 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப் டு 2,000 கேஷ்ல பே பண்ணலாம். அதுக்கு மேல பண்ணா அலௌட் கிடையாது. ஸோ மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் நடத்துகிற இன்னொரு ஏரியா டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். ஸோ கொரோனானால from 14th May 2020 to 31st March 2021. 14th May 2020 to 31st March 2021. In the period la, நீங்க suppose TDS in the following section la direct பண்றதா இருந்ததுன்னா, say 193, 194, 194A, 194C and so and so direct பண்றதா இருந்ததுன்னா 75% மட்டும்தான் அதுல நீங்க டிடெக்ட் பண்ணணும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 194J, செக்ஷன் 194J சே 10% நான் டிடெக்ட் பண்ணுவேன் நார்மல் கேசஸ்ல. இந்த பீரியட் தட் இஸ் 14th May to 31st May டிடெக்ட் பண்றதா இருந்தா நீங்க 10% டிடெக்ட் பண்ண வேண்டாம். இட் இஸ் இனஃப். நீங்க வெறும் 7.5% டிடெக்ட் பண்ணா போதும். இப்ப சே 1 lakh இருக்குன்னா 1 lakhல 7.5% டிடெக்ட் பண்ணா போதும். நோ நீட் டு டிடெக்ட் 10%. இப்ப சிமிலர்லி சே 194C 1% னா 1% பண்ண வேணாம். 1% into 75 that is 0.75% டிடெக்ட் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி அந்த ரெஸ்பெக்டிவ் செக்ஷனுக்கான என்ன ரேட்டோ அந்த ரேட் இன்டூ 75% போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ணா போதும். இதே இது சே ஏப்ரல் மந்தா இருந்தா ஃபுல் 10%. ஒன்லி டியூரிங் 14th May to 31st March மட்டும்தான் இந்த ரெடியூஸ்டு கிராஷ்டு ரேட் வந்து அப்ளிகபிள். சிமிலர்லி டிசிஎஸ்லயும் அதே மாதிரிதான் அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிசிஎஸ்ல நீங்க 1%, 2%னா 1%க்கு பதிலா சே 0.75%. எக்ஸப்ட் ஆல்கஹாலிக் லிக்கர். ஸோ ஆல்கஹாலிக் லிக்கருக்கு மட்டும் ரெடியூஸ் பண்ணல. ஸோ ஆல்கஹாலிக் லிக்கருக்கு மட்டும் எக்ஸிஸ்டிங் ரேட். ஸோ அதர் தேன் தட் சே பர்ச்சேஸ் ஆஃப் அ கார் இந்த இதுக்கெல்லாம் வந்து டியூரிங் 14th May to 31st March 75% of the TCS amount collect பண்ணா போகும். Another major amendment. So in case of an individual and HUF, in case of individual and HUF, so for which audit was required in the earlier. So say for an example, section 194C. So the 194A, individual or HUF liable for tax audit. So they might be 194C. Individual or HUF liable for tax audit. Individual or HUF liable for tax audit. So in the section la irukudhu illingla individual HUF liable for tax audit. Adha vandu change pannirukanga. Instead of that limit kuduthirukanga. Adhavudhu instead of our tax audit turnover has been mentioned as rupees 100 lakhs in case of business and 50 lakhs in case of profession. So now I put individual or HUF. In case of individual and HUF, last year. So last year என்னோட turnover எவ்வளவுன்னு பாருங்க. say business ஆ இருந்தா say 100, அதாவது 100 lakhs, அதாவது 1 crore. 1 crore மேல தாண்டிச்சா லாஸ்ட் இயர், அப்ப கரண்ட் இயர் டிடிஎஸ் பிடிக்கணும். இதே பிசினஸா இருந்தா 50 lakhs கிராஸ் பண்ணிச்சுன்னா கரண்ட் இயர் டிடிஎஸ். வெதர் லாஸ்ட் இயர் டாக்ஸ் ஆடிட் இருக்கு இல்லைன்றது நமக்கு தேவையில்லை. லாஸ்ட் இயர் உங்களோட டர்ன் ஓவர் 1 crore கிராஸ் ஆயிடுச்சா இல்ல 50 lakhs கிராஸ் ஆயிடுச்சா, அப்ப கரண்ட் இயர் டிடிஎஸ் பிடிங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செக்ஷன் 44AD presumptive tax. So section 44AD படி பாத்தீங்கன்னா up to 2 crores. So section 44AD படி
up to 2 crores tax audit வந்து up to 2 crores நீங்க 44 AD select பண்ணலாம். So இப்ப suppose say என்னோட last year turnover 1.5 crore, more than 1 crore, அப்ப current year TDS பிடிக்கணும். So last year நீங்க tax audit இருங்க இல்ல அது வந்து not required. Last year உங்களோட business இருந்தா turnover 1 crore cross பண்ணிருக்கா, professional இருந்தா 50 lakh cross பண்ணிருக்கா, அப்படி பண்ணிச்சுன்னா current year நீங்க கண்டிப்பா TDS deduct பண்ணணும். Next, TDS on salary. So இது வந்து in case of eligible startup. So eligible startup, அதாவது startup companies இருக்கு இல்லைங்களா, அதுங்களுக்கு மட்டும் தான் இது applicable. If suppose அவங்க வந்து TDS deduct பண்ணும் in case of ESOP. So ESOP ன்றது is nothing but employee stock option plan. So இப்போ say for an example, so ESOP, if I say for example, there is ABC Limited. So in the company வந்து அவங்களோட shares வந்து அவங்களோட employeesக்கு, say Mr. X, say 100 shares at rupees, say 40 each. So இது வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, say for example on 1st February 2020. So on 1st February 2020, shares வந்து கொடுக்குறாங்க, அதாவது ஆப்ஷன் தராங்க, ESOP ஆப்ஷன் 100 shares 40 rupeesக்கு. But Mr. X வந்து இதை எப்ப எக்ஸசைஸ் பண்றாருன்னா, say on 15th March. On 15th March 2020. So on 15th March 2020, shares வந்து இவர் வந்து எக்ஸசைஸ் பண்றார். So அன்னைக்கு fair market value. So அன்னைக்கு fair market value வந்து பாத்தீங்கன்னா, say fair market value as on 15th March is 200 rupees. Say shares are allotted. Shares are allotted on 1st May 2021. See, option for exercise வந்து February தராங்க, ஆனா இவர் ஆக்சுவலா எப்ப அதை வாங்குறாரு, எக்ஸசைஸ் பண்ணது வந்து 15th March. அன்னைக்கு fair market value 200 rupees. But allotted shares என்னைக்கு allot பண்ணாங்கன்னா on 1st May 2021. So இது எந்த year tax ஆகும்னா, so it will be taxed in the year in which shares are allotted. Sorry, this is 1st May 2020 ஆக்கிக்கலாம். So எந்த year shares allot பண்றாங்களோ அந்த year. So financial year 2021. So எந்த year shares allot பண்ணாங்களோ அந்த year தான் taxable. So what is the tax amount? The difference between fair market value on the date of exercising. So exercise பண்ற அன்னைக்கு என்ன date? 200. So 200 minus 40, 160. So in the 100 shares at 160 rupees. 16,000. Sorry, 1 lakh. Correct. 16,000 rupees. So in the 16,000 rupees is taxable as perquisite. So this is the general case. So in the year tax ஆகும், in the year in which it is allotted. So on the year tax ஆகும் in the 16,000. In case, if suppose நீங்க newly startup company இருந்தா, in case of newly startup company, in the TDS, actually இப்ப ESOP வந்து பாத்தீங்கன்னா is a kind of perquisite. So நம்ம பார்த்த நம்ம எக்ஸாம்பிள்ல 16,000 is a perquisite. So இப்ப இந்த perquisite ன்றப்ப இந்த salary income
அப்ப இதுக்கு எம்ப்ளாயர் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். அப்ப இதுக்கு எம்ப்ளாயர் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். பட் இதே நீங்க எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் இருந்தா அந்த இயர் டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எப்ப டிடெக்ட் பண்ணலாம்னா within 14 days from expiry of 48 months from the end of the relevant assessment year. அதாவது relevant assessment yearனா நம்ம கேஸ்ல எந்த இயர் அலாட் பண்ணாங்க அந்த இயர்க்கான relevant assessment year. So shares were allotted in previous year 2021. So 2021 allot பண்ணாங்க, that is assessment year 21-22. End of the 21-22, அதாவது 31st March 2022. இதுல இருந்து 48 months. So 48 months is nothing but 4 years. So 31st March 2026. So இந்த டேட்ல இருந்து 14 days குள்ள TDS, அதாவது என்ன எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்க வந்து ஒரு சின்ன கம்பெனி. ஸோ அந்த டைமே தே டோன்ட் வாண்ட் டு பர்டன் த எம்ப்ளாயர். ஸோ இதுக்கு வேற டிடிஎஸ் பிடிங்க ஆர் எம்ப்ளாயியை பர்டன் பண்ண விருப்பப்படல. நம்ம எக்ஸாம்பிள்ல சின்னதா 16,000 இருந்தது. இஃப் சப்போஸ் பெரிய அமௌண்டா இருந்ததுன்னா அது வந்து ஒரு பர்டன், எம்ப்ளாயிக்கு திடீர்னு சேலரியில பிடிப்பாங்க. ஸோ அதனால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அதே இயர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, 4 years டைம் கொடுக்குறாங்க. ஸோ எந்த அசஸ்மெண்ட் இயர் வருதோ அந்த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர்ல இருந்து 4 years, அதுல இருந்து 14 daysக்குள்ள. ஆர் இஃப் சப்போஸ் எம்ப்ளாயி அந்த ஷேர்ஸை விற்கிறாங்க, சேல் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ். ஸோ எம்ப்ளாயி விற்கிறாருன்னா அந்த வித்ததுல இருந்து 14 days ஆர் டேட் ஆன் விச் assessee ceased to be employee. சப்போஸ் எம்ப்ளாயி வேலையை விட்டு போறாங்க. ஸோ இந்த மூணுத்துல whichever is early. ஸோ இது மூணுத்துல எது ஏர்லின்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து 14 daysக்குள்ள எம்ப்ளாயர் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணா போதும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் இயர் 21-22க்கு டிடெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து வெறும் எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஸோ எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்பா இருந்தாங்கன்னா எய்தர் 4, ஸோ இப்போ நார்மலா போயிட்டு இருக்குன்னா 4 years from the end of the relevant assessment year. இல்ல எம்ப்ளாயி ஷேரை விற்கிறான்னா அந்த ஷேரை விற்கிற டேட், இல்ல எம்ப்ளாயி வேலையை விட்டே போறான்னா அந்த டேட். இந்த மூணுத்துல whichever is earlier கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 14 daysக்குள்ள எம்ப்ளாயர் அந்த 14 daysக்குள்ள எம்ப்ளாயர் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி பே பண்ணா போகுது. அதாவது அதே பர்டன் பண்ணாம மேபி நம்ம போஸ்ட்போன் பண்றோம், ஒரு 4 yearsக்கு போஸ்ட்போன். இப்ப ஸ்டார்ட் அப்னா இப்பதான் அது சின்ன கம்பெனியா இருக்கும். ஸோ அதனால பர்டன் இப்ப தராம அதை போஸ்ட்போன் பண்றோம். ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல இதுக்கான ஆப்ஷனும் இருக்கும், அதாவது போஸ்ட்போன்மெண்ட். ஸோ நீங்க 2026 இப்ப நார்மல் ஆக்ட் 2026னா அப்ப வந்து நீங்க சொல்லுங்க, அதாவது 31st March அசஸ்மெண்ட் இயர் 21-22க்கான ஈசாப்க்கு இப்ப டாக்ஸ் பண்றோம்னு நீங்க அதை காமிக்கிற மாதிரி உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னும் இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் செக்ஷன் 206AA. So TDS required to be deducted under section 194O. So இது ஒரு newly inserted section 194O. So if suppose section 194O வந்து applicable இருந்ததுன்னா PAN provide பண்ணலன்னா highest deduction rate வந்து 20% கிடையாது, 5%. So normally if you don't produce PAN card கொடுக்கலன்னா அதாவது 20% of the tax rate whichever is higher னு வரும். பட் for section 194O மட்டும், அதாவது இ-காமர்ஸ் ஆபரேட்டர் 5% மாத்திட்டாங்க, 20% பதிலா 5% சேஞ்ச் பண்ணிருக்காங்க. So next is section 206C1G. இது ஒரு newly inserted section. In case நீங்க ஏதாவது ஆத்தரைஸ்டு டீலர் மூலியமா அவுட் சைட் இந்தியா ஏதாவது அமௌண்ட் ரெமிட் பண்றீங்க, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் யூனியன் அக்கௌண்ட், ஸோ வெஸ்டர்ன் யூனியன் பேங்க் மூலியமா
சே உங்களோட பிரதர் அவுட் சைட் இந்தியா இருக்காங்க, அவருக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இஃப் சப்போஸ் அந்த அமௌண்ட் 7 lakh மேல இருந்துச்சுன்னா, in a financial year above 7 lakh மேல இருந்ததுன்னா, TCS will be collected. So on the Western Union இல்ல இப்ப உங்க பேங்க் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. So SBI உங்க பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, அது மூலமா உங்களோட பிரதருக்கு நீங்க அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் உங்க பிரதர் வந்து அவுட் சைட் இந்தியா ஆஸ்திரேலியால ஹையர் ஸ்டடிஸ் பண்றாரு. ஸோ அவர் வந்து மேபி ஒர்க் பண்றாரு, நீங்க வந்து அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி எனி அமௌண்ட் இஃப் இட் இஸ் மோர் தென் 7 lakh, இப்ப 20 lakh டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா மோர் தென் 7 lakh, அதாவது 13 lakh, அதுக்கு 5% பிடிச்சா TCS கலெக்ட் பண்ணும். ஸோ பேங்கோ அந்த ஆத்தரைஸ் டீலர் என்ன பண்ணுவாங்கன்னா, they will charge. So in the 20 lakh transfer பண்றீங்க, above 7 lakh, that is 13 lakh. So in the 13 lakh they will charge 5%. So அதாவது 65,000. So in the 13 lakh they will charge 5% as TCS. If suppose amount transferred is through education loan, இப்ப நான் வந்து எஜுகேஷன் லோன் மூலமா அனுப்புறேன். சேம் கேஸ், என்னோட பிரதர் வந்து ஆஸ்திரேலியால படிக்கிறாரு. ஏன் அமௌண்ட்ல அனுப்பல, நான் எஜுகேஷன் லோன் வாங்கி அந்த லோன்ல இருந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்ப above 7 lakhs TCS is 0.5%. உங்க ஓன் சேவிங்ஸ்ல இருந்து அனுப்புறீங்கன்னா 5%, எஜுகேஷன் லோன்ல இருந்து அனுப்பிச்சீங்கன்னா 0.5% on amount transferred above 7 lakhs. Next வந்து every seller who is selling overseas tour program package, so he shall collect TCS of 5%. So in the OTPP இது வந்து என்னன்னா, இப்ப for example make my trip, make my tripல நீங்க வந்து you can book like flight ticket, accommodation, so எல்லாமே. So overseas tour program package means any tour package which offers visit to a country or countries or territory, say Singapore, Malaysia tour outside India, and includes expenses for travel, hotel stay and or boarding or lodging. So எல்லாமே சேர்த்து ஒரு ஃபேர் அவங்க கொடுப்பாங்க பாத்தீங்களா. So இது வந்து irrespective of the amount, even எவ்வளவு அமௌண்ட்டோ, say 10,000 சார்ஜ் பண்ணா கூட இதுக்கு applicable. They will charge 5% TCS. So the above provision is not applicable if the buyer is central government, state government, embassy or high commission. So the government related ஆயிருந்தா TCS பிடிக்க வேண்டாம். So next another section inserted, section 206C1H. So every seller whose turnover in the preceding year was 10 crores. So now a seller, say another last year turnover, if it is more than 10 crores. I am making current year. So in the year. Say I am selling buyer ku, if suppose my current year sale is more than 50 lakhs to a particular buyer, say ஒரே பர்சனுக்கு மட்டுமே நான் more than 50 lakhs வித்திருந்தேன்னா, then I have to charge TCS at 0.1%. Then I have to charge TCS at 0.1%. So on the amount exceeding 50 lakhs, if say 75 lakhs நான் sale பண்ணிருக்கேன். So last year என்னோட turnover more than seller oda turnover last year more than 10 crore இருக்கணும். Similarly, sale to a specific person more than 50 lakhs, say 75 lakh na, the amount in excess of 50 lakhs, அதாவது on 20 lakhs, sorry, on 25 lakhs, on the 25 lakhs TCS has to be collected. So 25 lakhs
plus 0.1% of 25 lakhs has to be charged as TCS. So one point to be remembered, in the rent section is applicable from, that is in the TCS 206C1G and 206C1H. இது ரெண்டும் applicable from 1st October. So 1st October 2020 ல இருந்து தான் இது applicable. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து அந்த கொரோனா பீரியட், that is from 14th May to 31st March 75%. So அந்தது applicable. So actually இது வந்து 14th May ல இருந்து வந்தாலே 75%. இந்த செக்ஷனே அக்டோபர்ல இருந்து தான் introduced. So therefore, so இது வந்து instead of 0.1%, 75%, அதாவது 0.075%. So from 1st October to 31st March. So TCS to be collected is 0.075%. The provision shall not apply in case of goods being exported out of India, or in case of goods covered under 206C1, 1F and 1G. So இதெல்லாம் previous இதுக்கு not applicable. So exports outside India வுக்கு இந்த TCS வந்து not applicable. As per section 206CC, every person from whom tax is being collected shall furnish his PAN number, otherwise tax shall be collected at twice the rate applicable or 5%, whichever is higher. However, in case of 206(1)(h, so இது வந்து existing provision. So எப்படி PAN card provide பண்ணலாம், அந்த 20% இருக்கு, அதே மாதிரி TCS க்கு நீங்க PAN provide பண்ணலனா 5% or applicable rate, whichever is higher than you. But 206C1H, அதாவது இந்த section, last year turnover, current year more than 50 lakhs. In the section, double the rate or 1%, whichever is higher. See, double the rate in the 0.1% into 2. That is 0.2%. So, on the percent or 1%, whichever is higher. So, instead of 5%, in the section, this is 1%. So, next time, TDS la enna amendments irukku paapom. So section 194. So முன்னாடி வந்து வெறும் deemed dividend இருந்தது, இப்போ வந்து dividend. So any dividend is liable for TDS at 10%. So எந்த dividend இருந்தாலும் TDS 10% applicable, provided if it is more than 5,000. So if suppose less than 5,000 and it should not be paid by other than the cash la pay பண்ணாம, say less than 2,000 நான் check ஏதோ கொடுத்தேன்னா அதுக்கு வந்து TDS கிடையாது. So up to 5,000 TDS கிடையாது. Next section 194A. So 194A வந்து interest other than interest on securities. So அதுபடி பாத்தீங்கன்னா interest from banking companies, cooperative bank deposit above 40,000 10% TDS பிடிக்கணும். Senior citizen ஆயிருந்தா above 50,000 க்கு பிடிக்கணும். Other than securities 5%, 5,000 மேல இருந்தா பிடிக்கணும். இதுதான் newly inserted. In case of cooperative society, so முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா interest paid by cooperative society to its members exempted, அதுக்கு TDS வராது. Interest paid by cooperative society to its members, so members ke cooperative society interest pay பண்ணா அதுக்கு TDS கிடையாது. But இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, if suppose cooperative society ஓட last year turnover, cooperative society ஓட last year turnover 50 crores-க்கு மேல இருந்துச்சுன்னா, cooperative society ஓட last year turnover 50 crores-க்கு மேல இருந்ததுன்னா, then TDS 10% பிடிக்கணும். Same condition.
நார்மலா அந்த 40,000 சீனியர் சிட்டிசன் 50,000 மேல பே பண்ணா 10% பிடிக்கணும். ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி டு மெம்பர்ஸ் எக்ஸம்டடா இருந்தது. இப்ப அவங்களுக்கும் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். ஸோ மோர் தேன் 40,000 சீனியர் சிட்டிசன் மோர் தேன் 50,000க்கு 10% பிடிக்கும். Next section 194C. So 194C வந்து in case of a contract. So contract க்கு in case of job contract, job work எதுவா இருந்தாலும் individual அந்த 1%, other cases 2%. Single payment more than 30,000 இல்ல aggregate payment more than 1 lakh. So இது வந்து இருந்தது. New addition இதுதான் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. In case of job work. So normally job work na என்னதுன்னா say company ABC. So அவங்க வந்து say they are in the business of jewelry. So இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து ஒரு jewelry maker இருக்காரு, say Mr. X. So ABC வந்து gold கொடுப்பாங்க, they will give the gold and Mr. X வந்து அதை ஜுவல்லரியா மாத்தி கொடுப்பார். ஸோ இது வந்து ஜாப் ஒர்க்கர். ஸோ ஜாப் ஒர்க்கர்ல என்ன ஆகும்னா, இந்த பர்சன் வில் நாட் பை ஃப்ரம் எனி தேர்ட் பார்ட்டி. கஸ்டமர் கிட்ட இருந்தே குட்ஸ் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி திருப்பியும் கஸ்டமருக்கே கொடுக்கும். இது பேர் தான் ஜாப் ஒர்க். ஸோ இப்போ என்ன இன்சர்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஸோ இந்த பேமெண்ட்டுக்கு 194C-ல, ஸோ இப்போ இந்த மிஸ்டர் எக்ஸ் இந்த கோல்டு ஜுவல்லரியா மாத்துறதுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு 194C-ல டிடிஎஸ் பிடிக்கணும். இப்போ என்ன மாத்திருக்காங்கன்னா, ஏபிசி கிட்ட இருந்து வாங்கினா மட்டும் கிடையாது, எனி அசோசியேட். ஸோ இந்த ஏபிசியோட சப்சிடரி கம்பெனி. ஸோ தேர் இஸ் அ சப்சிடரி கம்பெனி ஆஃப் ஏபிசி, சே ஏஏபி. So say subsidiary company AAB. So இவங்க கிட்ட இருந்து கோல்டு வாங்கினா கூட, so any associate of the customer இவங்க கிட்ட இருந்து வாங்கி பண்ணாலும் 194C is applicable. So previously associate company பத்தி எதுவுமே சொல்லல, only from customer if you buy and buy the raw material அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு 194C applicable இருந்து. இப்ப அசோசியேட் கிட்ட இருந்து நீங்க மெட்டீரியல் வாங்கினா கூட, அசோசியேட் கிட்ட இருந்தும் மெட்டீரியல் சே கோல்டு இங்க இருந்து வாங்கி நீங்க செஞ்சு ஏபிசி கொடுத்தாலும் இதுக்கு வந்து 194C is applicable. So manufacturing or supplying any product as per the specification of customer out of material purchased from such customer or associate of the customer. So நம்ம எக்ஸாம்பிள்ல சப்சிடி கிட்ட இருந்து வாங்கினாலும் அதுக்கு TDS under 194C is applicable. So next section 194J. So any person other than individual HF இது வந்து இப்ப instead of tax audit இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணீங்க. லாஸ்ட் இயர் 1 crore இருந்தா fee for professional service, technical service, royalty. So for all transaction 10%, for call center operation 2% இருந்தது. இப்ப சேஞ்ச் என்னன்னா, amendment in case of fee for technical service not being a nature of professional service, அதுக்கு TDS under 194J is 2% instead of 10%. So the fee for technical service, இப்ப say for example, say எனக்கு ஒரு மெஷின் ரிப்பேர் ஆயிருக்கு, இதுக்கு நான் ஒரு இன்ஜினியர் கிட்ட இருந்து ஒரு சர்வீஸ் வாங்குறேன், டெக்னிக்கல் சர்வீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர் வந்து இஸ் அ ப்ரொஃபஷனல். ஸோ அவருக்கு அந்த அவர்கிட்ட இருந்து வாங்கின சர்வீஸ் அவருக்கு நான் பே பண்றதுக்கு 194J-ல I will deduct at 10%. I will deduct at 10%. So fee for technical service, professional service nature இருந்ததுன்னா, say engineer is a profession. So அதனால அவர்கிட்ட இருந்து இது பண்றதா இருந்தா 10%. இப்ப say other than profession,
இப்ப say for example இதே technical service maybe from another like ஒரு layman like ஒரு person இருக்காரு அவருக்கு எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது சே குவாலிஃபிகேஷன்லாம் இல்ல பை எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து அந்த மெஷினை ரிப்பேர் எல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணுவார் so அந்த மாதிரி கேஸ் is not a professional by sir so in that case 2% is applicable so fee for technical service not being in nature of professional say ஒரு professional கொடுக்கலன்னா அதுக்கு 2% இப்ப say ஒரு engineer அவர் கொடுக்குறாருன்னா it is professional nature அப்ப 10% is applicable another amendment royalty for sale or distribution or exhibition of cinematographic films say movie royalty விக்கிறீங்க அந்த விக்கிறதுக்கு TDS is applicable and applicable at 2%. So இது வந்து normal. So இது வந்து previous இருந்ததுதான். So in case of a company, so director க்கு pay பண்ற feesக்கும் without any limit 194 ஜேல 10% க்கு deduct பண்ணுவோம். So newly added வந்து இந்த ரெண்டு தான். In case of fee for technical service, not professional nature இல்லைன்னா 2%. அதே மாதிரி royalty for cinematography, sale, distribution of films அதுக்கும் 2%. Next newly inserted section 194K. So இது வந்து in case of unit trust India or mutual fund. So நம்ம பார்த்தோம் dividend and mutual fund were previously exempted. இப்ப இந்த இயர்ல இருந்து அது taxable. அதனால so இப்ப UTI or mutual fund if suppose interest income 5,000 க்கு மேல கொடுத்தாங்கன்னா 10% deduct பண்ணணும். So இது வந்து in relation to the exemption remove பண்ணாங்க இல்லைங்களா 1034 and 1035. So அதனால see இப்ப 1034 வந்து dividend அது வந்து section 194ல கவர் ஆயிடுது. see dividend இருந்தா இங்க கவர் ஆயிடுது. So mutual fund ஓட unit trust இதோட interest income இருந்தா இங்க 194K 10% has to be deducted on amount more than 5,000. Next section 194N. So இது last year இருந்த section தான் but இதுல change ஆயிருக்கு amendment இருக்கு. So banking company or cooperative society say நீங்க ஒரு bankல இருந்து cash withdraw பண்றீங்க. say from bankல இருந்து cash withdraw பண்றீங்க. So till last year if cash withdrawal more than 1 crore 2% TDS deduct பண்ணனும் இருந்தது. இந்த year என்ன addition கொண்டு வந்திருக்காங்கன்னா check for the last 3 assessment year for which 139(1) due date has expired. இப்ப say for example so இப்ப நம்ம எந்த இயர்ல இருக்கோம்னா நம்ம வந்து assessment year 21-22ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க 3 assessment year for which 139 அதாவது income tax return file பண்றது முடிஞ்சு போச்சு. That is assessment year 2021. இதுக்கு நாம இப்ப ஃபைல் பண்ண முடியாது ஏன்னா மார்ச்சோட முடிஞ்சு போடுச்சு. assessment year 1920. Similarly assessment year 1819. So last 3 assessment years for which 139(1) due date is over. இப்ப இந்த டியூ டேட் இதுங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த 3 வருஷத்துக்கும் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கேனான்னு செக் பண்ணுங்க. எஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். 3 வருஷத்துக்கு நான் ஃபைல் பண்ணியிருந்தேன்னா அப்ப சேம் ப்ரொவிஷன் இஃப் இட் இஸ் மோர் தென் 1 crore 2% டிடெக்ட் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் நான் ITR ஃபைல் பண்ணல சே இந்த இயர் பண்ணிருக்கேன் இங்க பண்ணல இது பண்ணல அப்ப லிமிட் வந்து என்னன்னா சே ஸ்லாப் ரேட் மாதிரி up to 20 lakhs க்கு no TDS. 20 lakhs to 1 crore. இப்ப say 80 lakhs na 80 lakhs minus 20 lakhs 60 lakhs அதுக்கு 2%. If it is more than 1 crore 5%. See இது நாம நார்மல் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் மாதிரி அப்ளை பண்ணுங்க. So up to 20 lakhs no TDS, 20 lakhs to 1 crore 2%, above 1 crore 5%. அதாவது if you don't file the return for the
preceding year. So இப்போ நீங்க not file பண்ணா 2% and 5%. இதே நீங்க ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் 1 crore to only 2% is applicable. Next section 194O. இதுதான் newly inserted in case of e-commerce operator. So who is a e-commerce operator? So say Amazon, Flipkart. So இவங்க அதாவது ஒரு ஆன்லைன் மார்க்கெட் மாதிரி. So அவங்க கிட்ட லைக் பையர் இப்ப வந்து செல்லர் அண்ட் பையர் அங்க அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க. இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். ஐ வாண்ட் டு செல் மேபி சே ஐ எம் a manufacturer of utensils. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா என்னோட ப்ராடக்ட்ஸை அமேசான்ல நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க ஒரு கஸ்டமர், நீங்க வந்து அதை பை பண்றீங்க. ஸோ பேமெண்ட் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இங்க லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து அமேசான். ஸோ மேபி சே இது வந்து XYZ ஸ்டீல்ஸ். ஸோ நான் வந்து ஒரு யூட்டென்சில்ஸ், say maybe like I am a manufacturer of plates, tumbler, இதெல்லாம் நான் இது பண்றேன், அமேசான்ல போடுறேன், இது பண்றேன். ஸோ செல் ஆகும். ஸோ இப்போ நான் சேல் பண்ண அமௌண்ட்டுக்கு ஸோ நான் அமேசான்ல என்னோட ப்ராடக்ட்ஸை விற்கிறேன். இப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான்ல ஒரு 10 lakhsக்கு நான் வித்திருக்கேன். என்னோட ப்ராடக்ட்ஸ் அமேசான்ல 10 lakhsக்கு வித்திருக்கேன். ஸோ என்ன ஆகும்னா அமேசான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 lakhsல அவங்களுக்கான ஒரு கமிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கமிஷன் 2 lakhs டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 8 lakhs எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வித்தா ஆன்லைன் பேமெண்ட்ன்றப்போ அமேசான் ரிசீவ் பண்ணுது. ஸோ 10 lakhs கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க கமிஷனை ரெடியூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ செக்ஷன் 194O என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் இஃப் 1% ஆன் த கிராஸ் அமௌண்ட். ஸோ கிராஸ் அமௌண்ட்னா அதாவது சேல்ஸ் ஃபிகர். இந்த சேல்ஸ் ஃபிகர்ல 1% அவங்க டிடிஎஸ்ஆ டிடெக்ட் பண்ணும். ஸோ எனி பர்சன் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ அமேசான் வந்து இந்த 8 lakhs எனக்கு தரதுக்கு முன்னாடி 1% ஆஃப் கிராஸ் அமௌண்ட். ஸோ இந்த 10 lakhல 1% டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் HUF அப் டு 5 lakhs. என்னோட மொத்த சேல்ஸே 5 lakhsக்குள்ளதான் இருந்தது. மொத்த சேல்ஸே 5 lakhsக்குள்ள இருந்ததுன்னா இந்த டிடிஎஸ் வந்து பிடிக்க வேண்டும். அதே மாதிரி நான் பேனோ ஆதார் கார்டு நம்பரும் கொடுத்துருக்கணும். அமேசான் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கொடுத்தேன்னா இந்த செக்ஷன் நாட் அப்ளிகபிள். அதர்வைஸ் கிராஸ் அமௌண்ட்ல 1% டிடெக்ட் பண்ணிட்டு அவங்க பே பண்ணுவாங்க. So these are the major changes in TDS. And the last amendment, return of income. So due date for filing of income tax return. So in case of individual, before 31st July, transfer pricing on the 30th of November. In case of tax audit. So tax audit or a partner of a firm. So முன்னாடி வந்து working partner இருந்தது. All the partners of a firm in which firm is required tax audit. So இப்ப for example, partnership firm PQR. இந்த PQR வந்து tax audit firm. So இதுக்கு வந்து tax audit is applicable. அப்ப இதுல இருக்க partners P, Q and R. ஸோ இவங்க 3 பேருக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா டியூ டேட் வந்து இந்த டாக்ஸ் ஆடிட்க்கு என்ன டியூ டேட்டோ அதாவது 31st அக்டோபர். ஸோ முன்னாடி 30th செப்டம்பரா இருந்தது, அது வந்து இப்ப நவ் சேஞ்ச் டு 31st அக்டோபர். ஸோ இந்த PQR இண்டிவிஜுவல் இவங்க லிமிட் இவங்களோட இன்கமே வெறும் 5 lakhs இருந்தா கூட இவங்களுக்கு டியூ டேட் நவ் இஸ் 31st அக்டோபர். ஸோ டாக்ஸ் ஆடிட்க்கு from 30th September it has been changed to 31st October. So these are the major amendments. So இது cover பண்ணாலே உங்களுக்கு major portion cover ஆயிடுது. Other than this சில சின்ன சின்ன amendments இருக்கு.
அது வந்து அவ்வளவா நமக்கு இம்பாக்ட் கிடையாது. ஸோ இதை நீங்க நோட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய இது கவர் ஆயிடும். தேங்க்யூ ஆல்.